ஒரு நிலம் வாங்குறதுங்கிறது நம்ம பலருக்கு ஒரு பெரிய கனவு. ஆனா அந்த நிலத்தை விற்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போதுதான் அதுல இருக்கிற உண்மையான சவால்களே நமக்கு தெரிய வரும். குறிப்பா தமிழ்நாட்டுல நிலம் விற்கும்போது எக்கச்சக்க குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த எல்லா சிக்கல்களையும் எப்படி சரி பண்ணி உங்க நிலத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல விலைக்கு விற்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். பல வருஷமா நீங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட உங்க நிலத்தை விற்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. வாங்குறவரும் ரெடி, அட்வான்ஸ் கூட வாங்கியாச்சு. பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போய் நிக்கிறீங்க. கடைசி நிமிஷம் பணம் கைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும் போது அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாரு, மன்னிக்கவும், இந்த பதிவை செய்ய முடியாதுன்னு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நிஜமாவே பல நில உரிமையாளர்கள் சந்திக்கிற ஒரு மோசமான கனவு தாங்க. அப்போ இந்த மாதிரி கடைசி நேர அலைச்சல், பண நஷ்டம், மன உளைச்சல், இது எல்லாத்தையும் எப்படி தவிர்க்கிறது? இதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள். அதுதான் முன்கூட்டியே தயாராகிறது. உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கானே நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி பெரிய சிக்கல்ல இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடலாம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. பொதுவா இந்த பத்திரப்பதிவுகள் நிராகரிக்கப்படுறதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம கிட்ட ஃபைல்ல இருக்கிற பழைய பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்க்கும் அரசாங்கத்தோட கம்ப்யூட்டர்ல, அதாவது ஆன்லைன்ல இருக்கிற புது டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன மிஸ்மேட்ச் தான். அதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைல்ல போட்டு ரொம்ப பத்திரமா பீரோல வச்சிருப்போம் இல்லையா? ஆனா இப்போ பத்திரப்பதிவு அலுவலகத்துல எல்லாமே ஆன்லைன் மயமாகிடுச்சு. அதனால உங்க கையில இருக்கிற அந்த காகித பட்டாவும் தமிழ்நாடு அரசோட TN ரெஜினேட் மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்ல இருக்கிற பதிவும் 100% துல்லியமா பொருந்தணும். ஒரு எழுத்து மாறினா கூட உங்க பதிவு நிராகரிக்கப்பட வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்படாதீங்க. இதோ உங்கள் நிலத்தை விற்பனைக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க கண்டிப்பா சரிபார்க்க வேண்டிய ஒரு 5 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட். இதை ஒரு செக்யூரிட்டி செக்னே சொல்லலாம். இந்த 5 டாக்குமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய்ப்பத்திரம்ங்கிறது உங்க நிலத்தோட பிறப்பு சான்றிதழ் மாதிரி. பட்டா, அந்த நிலம் இப்போ உங்க பேர்ல தான் இருக்குன்னு சொல்ற ஒரு கவர்மெண்ட் ID கார்டு மாதிரி. வில்லங்க சான்றிதழ், உங்க நிலத்தோட மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி, அதாவது எந்த கடனோ சிக்கலோ இல்லைன்னு உறுதிப்படுத்துறது. FMB ஸ்கெட்ச்ங்கிறது உங்க நிலத்தோட மேப். கடைசியா வாரிசு சான்றிதழ். ஒருவேளை சொத்து பரம்பரையா வந்திருந்தா குடும்பத்துல இருக்கிற எல்லா வாரிசுகளும் இந்த விற்பனைக்கு சம்மதிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இது ரொம்ப அவசியம். இப்ப நான் சொல்ல போற இந்த நம்பரை கேட்டா நீங்க உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது பத்திரப்பதிவு அலுவலகத்துல நிராகரிக்கப்படுற 100 விற்பனையில 90 விற்பனைக்கு ஒரே ஒரு காரணம்தான். அது என்ன தெரியுமா? பட்டால உரிமையாளர் பெயர் சரியா அப்டேட் ஆகாம இருக்கிறது. ஆமாங்க, வெறும் பட்டா பிரச்சனைனால 90% டீல் கேன்சல் ஆகுது. அதனால நிலத்தை விக்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பட்டா ஆன்லைன்ல உங்க பேர்ல தான் இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்றது எவ்வளவு முக்கியம்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்ததா வர பெரிய சவால் விலை நிர்ணயம் பண்றது. உங்க நிலத்துக்கு எப்படி ஒரு சரியான லாபகரமான விலைய முடிவு செய்யறது? இதுல நீங்க 2 விதமான மதிப்பை புரிஞ்சுக்கணும். ஒன்னு, வழிகாட்டி மதிப்பு. இது அரசாங்கம் நிர்ணயம் செஞ்ச ஒரு மினிமம் விலை. இத நீங்க TNREGNet வெப்சைட்லயே பார்க்கலாம். ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுதான் சந்தை மதிப்பு. இதுதான் உண்மையில உங்க நிலத்துக்கு வாங்குறவங்க கொடுக்க தயாராகிற விலை. உங்க பகுதியில சமீபத்துல நடந்த விற்பனை விலைகளை வச்சு இத நீங்களே ஓரளவு கண்டுபிடிக்கலாம். நீங்களே ஒரு சின்ன ரீசர்ச் பண்ணி பாருங்க. புரோக்கர் சொல்றது மட்டுமே கடைசி வார்த்தை கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ஸை சரி பார்க்கறது, சரியான விலைய கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த எல்லா வேலைகளையும் இடைத்தரகர்களோட உதவி இல்லாம நாமளே எப்படி செய்யறது? டெக்னாலஜி இப்போ இதுக்கும் ஒரு புதிய வழிய காட்டுது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வா ரியாலிட்டி கனெக்ட் மாதிரி புதுசா மொபைல் ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜி ரியல் எஸ்டேட் துறையில ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர ரொம்பவே உதவியா இருக்குது. இந்த மாதிரி செயலிகள் நமக்கு 3 முக்கியமான வழிகள்ல உதவுது. முதல்ல, புரோக்கர் தலையீடு இல்லாம உண்மையான வாங்குபவரையும் விற்பவரையும் நேரடியா கனெக்ட் பண்ணுது. 2வதா, ஒரு எக்ஸ்பர்ட் டீம் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி சரிபார்க்கப்பட்ட சொத்துன்னு ஒரு டேக் கொடுக்கறாங்க. இது வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். கடைசியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI மூலமா உங்க நிலத்தோட உண்மையான சந்தை மதிப்பை கணக்கிட்டு நீங்க நஷ்டமடையாம பாத்துக்கும். அப்போ
கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். இந்த புதிய டிஜிட்டல் உலகத்துல உங்க சொத்தோட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் அரசாங்கத்தோட ஆன்லைன் ரெக்கார்ட்ஸோட சரியா பொருந்தி போகுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு பேசின இந்த விஷயங்கள் உங்க பல லட்சங்களை காப்பாத்துறதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட நிதி வளர்ச்சிக்கும் ஒரு பாதுகாப்பான அடித்தளமா அமையும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விழிப்புணர்ச்சி தான் முதல் முதலீடு.